Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம NIFTY option trading பண்ண போறோம். High frequency breakout strategy யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 குள்ள டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிரணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகும் பிகாஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் ஆர்எல்ஸ் நமக்கு 9:45க்கு என்ன பிரைஸ்க்கோ அந்த பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா July 23 and previously closing price வந்து 23,989 இருக்கு. நம்ம 24,000 கால் ஆப்ஷன் தென் 24,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் பேஸ்ல. ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும், தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபீட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் குவான்டிட்டி 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம், தென் புட் ஆப்ஷனுக்கு 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எனக்கு ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வந்து 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ நிஃப்டியில் அது ஈஸியாக நமக்கு அச்சீவ் ஆயிரும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில். ஸோ அஸ் பர் ரூல் வந்து நமக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணும் செல் என்ட்ரி வரப்ப. ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து 16,000 ட்ராடவுன் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்கு. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 58,000 இருக்கு. ஸோ இப்போ 37,000 வந்திருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1,11,650 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் 59,775 லாஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஆர்டர் புக். ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் நமக்கு எடுத்திருக்கு, தென் ஃபைனலாக கால் ஆப்ஷனில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். 9:18 ஸ்டார்ட் ஆகி 9:20க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 51,875 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தா பேஷ். தேங்க்யூ.